ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய மேத்ஸில் ஸ்டாண்டர்ட் 8ல் ஃபஸ்ட் லெசனாக இருக்க நம்பர்ஸில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1, 2, 3 போட்டாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அல்லது சமச்சீர் மேத்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ இந்த பார்ட் 4 என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.2 தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருக்கணும். பார்ட் 3 பார்த்தா மட்டும்தான் இந்த பார்ட் 4 ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. சரியா? ஸோ பார்ட் 4 ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னாடி அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சிக்கும் இப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்அகாடமி பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் டாப் எடிகேட்டர்ஸ் வந்து தமிழ்நாடு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அன்அகாடமி பொறுத்தவரை 2 விதமான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஒன்று பெய்ட் கோர்ஸ், ஒன்று ஃப்ரீ கோர்ஸ். ஸோ ஃப்ரீ கோர்ஸுக்கு என்ன பண்ண அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து லிங்க் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வைட் கோடு கேட்கும். இன்வைட் கோடு பொறுத்தவரை ராஜேஷ் 180 போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கோர்ஸ் அன்லாக் ஆயிரும். ஸோ அன்லாக் ஆனதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி பாப்பப் மெசேஜ் வரும். இதை பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அன்லாக் பண்ணி அர்த்தம். ஒவ்வொரு டைம் லிங்கை கிளிக் பண்ணால் ஒவ்வொரு டைம் நான் கோடு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். ஒன் டைம் நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனி டைம் எந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போயிருவீங்க. கிளாஸஸ் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்அகாடமியில் ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதில் இலக்கு அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இலக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 3rd டிசம்பர் ஃப்ரம் 10 AM கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை டாக் 140 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் போனால் குரூப் 1 கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஃப்ரம் 4 PM லைவ் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை உங்களுக்கு டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. 150 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்காங்க. எவ்ரிடே டெஸ்ட் போயிட்டு இருக்கும். 20 கொஸ்டின் 20 minutes at 8 PM. ஸோ என்ன டே என்ன எக்ஸாம் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்படி நீங்கள் பே பண்ணி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அன்அகாடமி அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். 1 month, 3 month, அதுக்கப்புறம் 6 month, அப்புறம் 12 month கேட்கும். என்ன பொறுத்தவரை 12 month யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. 7000 அமௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு தான் ஆஃபர் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு கேட்கும். கோடு வந்து ராஜேஷ் 180 போட்டுக்கோங்க. ஸோ போட்டிங்க அப்போ உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் மந்த்லி கட்டினா போதும், இயர்லி தேவையில்லை நினச்சிங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ் பண்ணிருக்கும். ஸோ நல்லா படிங்க, நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல்ரெடி சொன்னது போல் பார்ட் 4 எல்லாமே பேசிக்கான கொஸ்டின்ஸ். பட் இந்த கொஸ்டின்ஸ் தெரியாமல் என்ன செய்ய முடியாது, நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ண முடியாது. சரியா? இந்த மாதிரி பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் சம்ஸில் வரக்கூடிய, அதாவது வெர்பல் சம்ஸில் வரக்கூடிய கால்குலேஷன்ஸ் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் த பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. த வேல்யூ ஆஃப் -5/12 + 7/15 இஸ் ஈக்குவல் டு டேஷ் கொடுத்துருக்காங்க. நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கணும். சரியா? என்ன பண்ணலாம், கீழே வந்து ரெண்டும் வேறு இருக்குது. டினாமினேட்டர்ஸ் வேறு நம்பர்ஸ் சேம்னா அப்படி ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கே வேறு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கும் எல்சிஎம் எடுப்பீங்க, 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுப்பீங்க. 12க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன வரும், உங்களுக்கு 60 வரும். ரைட்டா? எப்படி எடுத்தேன், எது பெரிய நம்பர், 15 பெருசு. 15 12க்கு போமா போகாது. அப்போ 15 அடுத்த நம்பர் என்ன, 30. 30 வந்து 12க்கு போமா போகாது. அதுக்கு 45 வரும். 45 12க்கு போமா போகாது. அடுத்து 60 12க்கு போமா கண்டிப்பாக 12க்கு போகும். எது பெரிய நம்பரோ அந்த நம்பர் எடுத்து மித்த நம்பர்ஸ்க்கு வந்து அது போதான் பார்க்கணும். ஸோ போயிட்டுனா அதான் எல்சியமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு புரியல என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த டாவை போட்டு 12க்கும் 15 எல்சியம் எடுத்து போயிருங்க. அவ்வளோதான். எதுனாலும் ஓகே, உங்கள் இஷ்டம் தான். சரியா? ஓகே, இப்போ எல்சியம் 16 கிடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அழிச்சிருவோம். சரியா? மறைஞ்சிட்டு இருக்குல்ல, அழிச்சிருவோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வந்து 60க்கு எத்தனை டைம்ஸ் போகும், அதாவது 12 இன்ட்டு எதை இன்ட்டு பண்ணிங்கன்னா 60 வந்து பார்க்க போகிறோம். ஸோ 12 × 5 60. அந்த 5 வச்சு இந்த 5 கூட இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ 5 × -5 -25 போட்டாச்சா? ரைட்டு. ப்ளஸ் அடுத்தது இங்கே 15 இருக்குது. 15 கூட எந்த நம்பரை இன்ட்டு போனால் 60 கிடைக்கும். 15 4s are 60. அப்போ 4 × 7 எவ்வளோ, 28. ஸோ ப்ளஸ் 28 மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 28லேருந்து 25 கழிச்சிருங்க. கழிச்சு என்ன வரும், உங்களுக்கு 3 வரும். ஸோ 3/16 வரும். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/20 ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் வந்து 1/20. சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வேல்யூ ஆஃப் -3/6 × 18/-9 கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். என்னது, இன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கட் ஆகி போயிடும். ஸோ என்ன பாக்கி இருக்கும், 3/6 பாக்கி இருக்கும். இன்ட்டு 18/9 பாக்கி இருக்கும். கட் பண்ணலாம். ஸோ 3 டைம்ஸ் போகும். திருப்பி கட் பண்ணிங்கன்னா உங்கள் 6 டைம்ஸ் போகும். இதுவும் கட் ஆயிரும், முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் வந்து 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன். த வேல்யூ ஆஃப் -15/23 டிவைடட் பை 30/-46. அப்போ டிவிஷனை வந்து என்ன பண்ணிக்கணும், இன்டோ மாற்றிக்கணும். இன்டோ மாற்ற என்ன பண்ணிக்கணும், அந்த டிவிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க நம்பரை ரெசிப்ரோக்கில் மாற்றி போடணும். ஸோ மாற்றி போட்டுக்கலாமா? ஸோ அப்படி எழுதிக்கிறேன். -15/23 போடுறேன். அப்போ என்ன டிவிஷன் இருக்குது, இன்டோ போட்டு மாற்றி போட்டுக்கணும். என்ன வரும், மேலே 46 போயிடும். ஸோ -46, கீழே வந்து ஒரு 30 போட்டாச்சா?
இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அது கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் விட்டுருங்க. அடுத்து 15க்கு 2 டைம்ஸ் போகும் கட் பண்ணிக்கலாம், இதுவும் 2 டைம்ஸ் போகும் கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு கட் பண்ணி நான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஈக்குவல் டு 1 எல்லாமே கட் ஆகிட்டு. ஸோ ஆன்சர் 1/1 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின். த ரேஷனல் நம்பர் டேஷ் டஸ் நாட் ஹேவ் ரெசிப்ரோக்கல். த ரேஷனல் நம்பர் டேஷ் டஸ் நாட் ஹேவ் ஏ ரெசிப்ரோக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0. இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக படிச்சிருங்க. சரியா, ஸோ 0 அப்படிங்கிற ரேஷனல் நம்பருக்கு என்ன கிடையாது, ரெசிப்ரோக்கல் கிடையாது. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 இஸ் டேஷ்னு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன அப்படிங்கிற போட்டாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். சரியா, ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். எல்லா வீடியோஸும் ரெகுலர் ஃபாலோ பண்ண மட்டும்தான் எல்லாம் கிடைக்க வரும். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், 1ல் இன்ட்டு பண்ணிக்கணும், அதை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், 1 வந்து கிடைக்கணும். சரியா, ஸோ -1 இருக்குது. இந்த -1 கூட நான் ஏதாச்சும் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு வந்து 1 கிடைக்கணும். அப்போ எந்த நம்பர் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். சரியா, ஸோ -1 இருக்குது. அப்போ -1 கூட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1ல் நான் இன்ட்டு -1 போட்டுக்கலாம். அது என்ன 1 தான் வரும். ரைட்டா, அல்லது -1 கூட நான் -1 டிவைட் பண்ண என்ன தான் வரும், எனக்கு 1 தான் வரும். என்ன பண்ணாலும் சரி, என்ன தான் பண்ணி ஆகணும், -1 யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆன்சர் வந்து -1. புரிஞ்சு போச்சா. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்துக்க நம்பர் கூட டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது என்ன வரணும், உங்களுக்கு 1 வரணும். அப்போ 1 வர மாதிரி ஏதாச்சும் நம்பரை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணணும். அப்போ எந்த நம்பராக டிவைட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து -1. இதே மாதிரி அடிக்டிவ் இன்வர்ஸ் உண்டு. அதுவும் நீங்கள் நான் சேனலில் போட்டாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரியா, எந்த வீடியோவும் கேட்காதீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கும். சரியா, பார்ட் 1, 2, 3 நம்பர்ஸ் எடுத்துருப்பேன் ஸ்டார்டிங்கில், அந்த இதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் பாருங்கள். ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஹேவ் அன் அடிக்டிவ் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ரேஷனல் நம்பர்ஸுக்கும் அடிக்டிவ் இன்வர்ஸ் உண்டான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் என்ன உண்டு, அடிக்டிவ் இன்வர்ஸ் உண்டு. ஸோ ட்ரூ தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த ரேஷனல் நம்பர் தட் ஆர் ஈக்குவல் டு தேர் அடிக்டிவ் இன்வர்ஸ் ஆர் 0 and -1 கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷனல் நம்பர்ஸ் தட் ஆர் ஈக்குவல் டு தேர் அடிக்டிவ் இன்வர்ஸ் ஆர் 0 and -1 அப்படிங்கிறது ஃபால்ஸ். சரியா, ஸோ கண்டிப்பாக என்ன மட்டும் வரும் அப்படின்னா 0 மட்டும்தான் வரும். ஸோ அடிக்டிவ் இன்வர்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 0 மட்டும்தான், -1 கிடையாது. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கு ஐடென்டிட்டி வந்து 1. அதே அடிக்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அடிக்டிவ் ஐடென்டிட்டி வந்து 0. ஸோ இங்கே 0 மட்டும்தான் வரும், -1 வராது. ஸோ கண்டிப்பாக கொடுத்துக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகேவா, சப்போஸ் இதே ஸ்டேட்மெண்ட்டில் இந்த இதை கொடுக்கல, ஓகேவா, அப்போ என்னது ட்ரூ தான். சப்போஸ் நான் என்ன கொடுத்துட்டான், அண்ட் -1 கொடுத்துட்டான். ஸோ கண்டிப்பாக அது வர வாய்ப்பே இல்லை, அதனால் வந்து இது ஃபால்ஸ். சரியா, ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், அடிக்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -11/-17 இஸ் 11/17. கண்ணை மூட்டு நீங்கள் செக் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, இதை ட்ரூன்னு போட்டு வச்சுருவீங்க. கண்டிப்பாக டக்குன்னு பார்த்தா என்ன ட்ரூ தான் வரும், பட் ஆன்சர் வந்து ஃபால்ஸு. சரியா, ஏன் அப்படின்னா இங்கே -11/17 இருக்குது. என்ன சொல்லியிருந்தேன், ஏதாச்சும் நம்பரை ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணும்போது என்ன கிடைக்கணும், உங்களுக்கு 0 கிடைக்கணும். இங்கே என்ன இருக்குது, -11/-17. அப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 11/17 தான் இருக்கும். இது கூட என்ன பண்ணும், ப்ளஸ்ஸோ மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணுறேன் அல்லது ப்ளஸ் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ ப்ளஸ் பண்ண வர வாய்ப்பே இல்லை. ஸோ மைனஸ் பண்ணணும். ஸோ -11/17 கொடுக்கணும். ஆனால் என்ன இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக தப்பு. ஸோ -11/17 கரெக்டு. ஆனால் என்ன கொடுத்துட்டான், ப்ளஸ் கொடுத்துருக்கான், அதனால் வந்து ஃபால்ஸு. ஓகேவா, அது என்ன கான்செப்ட் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இங்கே மைனஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. இப்போ இந்த மைனஸ் மட்டும் பார்த்துட்டு இது ப்ளஸில் இருக்குது, போட்டுருவீங்க, ட்ரூ போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. பட் கீழே மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகி இது பாசிட்டிவாக போயிடும். ஸோ பாசிட்டிவ் கூட ஒரு நெகட்டிவ் நீங்கள் ப்ளஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த ரேஷனல் நம்பர் விச் இஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ் -1 கொடுக்குறாங்க. இது கரெக்ட் தான். சரியா, ரேஷனல் நம்பர் விச் இஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் -1 தான். இது கரெக்ட் தான், ட்ரூ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ரேஷனல் நம்பர்ஸுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஃபால்ஸு. ஏன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 0 நம்பர் எடுத்துக்கிறேன். 0ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஓகேவா, 0ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எடுக்க போகிறேன். என்ன பண்ணணும், அது கூட ஏதாச்சும் நம்பரை டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன், 0 கூட இன்ட்டு 1/0 போடுறேன். ஓகேவா, அப்போ என்ன ஆயிரும், இது கட் பண்ணால் 1 வரும்னு சொல்லுவீங்க. பட் 1/0ங்கிறது என்ன அர்த்தம், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அன்டிஃபைன்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து நமக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் எல்லா ரேஷனல் நம்பர்ஸுக்கும் வரும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது. ஸோ இது ஃபால்ஸு. சரியா, எக்ஸாம்பிள் 0 எடுத்தேன். வேறு நம்பர்ஸ் வராமல் கூட போகலாம். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நம்பர் 0 தான். அதுக்கு தாண்டி வேறு நம்பர்ஸ் வந்து இருக்காது. சரியா, 0 மட்டும் தான் நினச்ச முடியாது, உங்களுக்கு கொண்டு வர முடியாது. ஆல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால கண்டிப்பாக என்னது ஃபால்ஸு. சரியா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன். 7/3 + 3/5.
சம் எடுக்கணும். என்ன பண்ணிக்கணும், கீழே சேமாக இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ண போதும், ஜஸ்ட்டு மேலே ப்ளஸ் பண்ணால் போதும். 7 + 3 10 × 10/5 கட் பண்ண வரும், உங்களுக்கு 2 வரும். ஸோ முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஈஸி தானே? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7/5 + 5/7. ஸோ கீழே வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும். 5க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்து 35 வரும். ஸோ கீழே தெரிய போட்டுக்கோங்க. இந்த 5 கூட எந்த நம்ம இன்ட்டு பண்ணால் 35 வரும். 7 அப்போ 7 கூட இந்த 7 இன்ட்டு பண்ணிக்கோங்க. 7 7 49 40 போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே 7 இருக்குது. 7 கூட எந்த நம்பரை இன்ட்டு பண்ணால் 35 வரும் பார்க்கணும். ஸோ 5 × 7 35. ஸோ 5 கூட இந்த 5 இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ 5 × 5 25. ஸோ போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், 49 கூட 25 சம் பண்ணிக்கணும். ஸோ பண்ணிக்கலாமா? ஸோ பண்ணி ஆன்சர் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சம் பண்ணால் உங்களுக்கு 74 வரும். ஸோ 74/35. ஓகேவா? சப்போஸ் கட் பண்ண முடிஞ்சுன்னா கட் பண்ணிக்கணும், கட் பண்ண முடியாது விட்டுடலாம். அடுத்த வருஷம் பாருங்கள். 6/5 ப்ளஸ் ஆஃப் -14/15. ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 6/5 -14/15 இருக்குது. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்து அவங்க 15 தான் வரும். ஏன் தெரியுதுல்ல? ஸோ 5 15 எது பெருசு? 15 தான் பெருசு. ஸோ 15ங்கிறது 5க்கு போகும். ஸோ கண்டிப்பாக 15 எல்சிஎம் இருக்கும். ரைட்டா? ஸோ 5 கூட எதை இன்ட்டு பண்ணால் அவங்க 15 வரும். ஸோ 3 இன்ட்டு பண்ணால் 15 வரும். அப்போ இந்த 3 என்ன பண்ணும், இன்ட்டு பண்ணிக்கிறோம். 6 × 3 18 போட்டுக்கோங்க. 15 கூட 15 இருக்குது. எதை இன்ட்டு பண்ணால் 1 வரும், 15 வரும் 1. அப்போ 1 கூட இந்த 4 இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ 14. ஸோ -14. அப்போ 80 - 14 என்னது 4. ஸோ இஸ் ஈக்குவல் டு 4/15. முடிஞ்சு போச்சா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போயிருங்க. அடுத்த 4th கொஸ்டின் பாருங்கள். -4 2/3 இருக்குது. இது என்ன பண்ணணும், மிச்ச ஃப்ராக்ஷனை மாற்றிக்கணும். ஸோ 4 × 3 12. 12 + 2 என்னது 14. ஸோ -14/3. அடுத்த ப்ளஸ் 12 × 7 84. 84 + 5 வந்து உங்களுக்கு 84 12 × 7 இல்லையா? 84 + 5 89 வரும். 89. 89/12. எல்சிஎம் எடுக்கலாமா? என்ன வரும்? 12 தான் வரும். ஏன்னா 12 வந்து 3 போகும். ஸோ எடுத்துக்கலாம். 12 போட்டுக்கோங்க. ஸோ 3 கூட 4 × 1 12 வரும். ஸோ 4 × 14. ஏன்னு புரிஞ்சில்ல? ஸோ 4 × 14 56. ஸோ -56 போட்டுக்கலாம். 12 கூட எதை இன்ட்டு பண்ண 12 வரும்? 1 தான் இன்ட்டு பண்ண 12 வந்துடும். ஸோ 1 × 89 = 89. ஸோ +89. அப்போ என்ன பண்ணணும், 89 கூட 56 கழிச்சிடணும். கழிச்சு 33 அப்படிங்க வரும். ஓகேவா? ஸோ 33 போட்டுக்கலாம். ஸோ 33/12 போட்டுவீங்க. ஸோ போட்டால் 3 கட் பண்ணலாம். ஸோ 3 4 12. இது ஒரு 11. ஸோ 11/4. ஓகேவா? அல்லது மிக்சரில் கொடுத்துருப்பாங்க, என்ன போட்டுக்கலாம், 2 3/4. இதனால ஓகே, நம்ம ஆன்சர் 11/4. சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். எப்பவுமே சாய்ஸை பார்த்துட்டு சம்ம செய்ய ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4th சப்டிவிஷன், ஃபோர்த் கொஸ்டின். ஓகே, சப்ட்ராக்ட் -44 ஃப்ரம் -17/11. ஸோ -17/11 இருந்து என்ன பண்ணுமா, நீங்கள் -8/44 பண்ணணும். -17/11 இருந்து இது -8/44 பண்ணிக்கலாமா? இதிலிருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ -17 இது மைனஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ -17/11 அது ப்ளஸ் ஆயிரும் 8/44. எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன வரும், 44 வரும். ஸோ 44 கீழே போட்டுக்கோங்க. 11 கூட இது இன்ட்டு பண்ணால் 44 வரும். 4. ஸோ 17 × 4 போட்டுக்கோங்க. 68. ஸோ -68 ப்ளஸ் 44 கூட இன்ட்டு 1 போட்டு 44 வந்துடும். ஸோ 1 × 8 8. ஸோ போட்டுக்கலாம். ஸோ -68 + 8 என்னது -60. ரைட்டா? ஸோ -60/44 இருக்கும். கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 கட் பண்ணால் 30 டைம்ஸ் போகும். இது ஒரு 22 போகும். திருப்பி கட் பண்ணிங்கன்னா ஒரு 15 ஒரு 11 போகும். அப்போ கட் பண்ண முடியாது. ஸோ 15/11. ஓகேவா? 15/11 ஓகே. மைனஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ -15/11 தான் உங்களுக்கான ஆன்சர். புரிஞ்சா என்ன பண்ணணுன்னு? ரொம்ப சிம்பிள் தான். புரியாட்டி அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின் தான், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5th கொஸ்டின். 9/132 × -11/3 கட் பண்ணிக்கலாமா? ஸோ இதையும் கட் பண்ண உங்களுக்கு 3 வரும். /132 × 11 மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது 11 கட் ஆகும். ஸோ கட் பண்ணிக்குவோம். 11 × 11 ரிமைனர் 2. ஸோ 22. ஸோ 2 போட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணால் 1/4. 5th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/4. இங்கே என்ன மைனஸ் இருக்கனால -1/4. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பார்த்தோன்னே மைனஸ் கட் பண்ணி விட்டுருங்க. 7 இருக்குது. இது கட் பண்ணால் 5 டைம்ஸ் போகும். அப்புறம் கட் ஆக வாய்ப்பு இல்லை கட் ஆகும். என்ன இருக்குது, 27 ஸோ எழுதிக்கலாம். ஸோ 1/27 × 24/5 இருக்குது. 3 9s 27, 3 8s 24. அவ்வளோதான் பண்ண முடியாது. ஸோ 8/45. 8/9 × 5 45. ஸோ 8/45 உங்களுக்கான ஆன்சர். மைனஸ் வராது, ஏன்னா மைனஸ் கட் ஆகி போயிடும். ஸோ 8/45 அப்படிங்கிற உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ டிவைட் -21/5 -7/-10. சரியா? ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸ் கட் பண்ணிடலாம். சரியா?
ஸோ அப்போ என்ன வரும் -21/5 அங்கே என்ன இருக்குது பை இருக்குது ஸோ டிவைன் அர்த்தம் அது இன்ட்டு மாற்றிக்கலாம் ஸோ இன்ட்டு 10/7 இதை நீ கட் பண்ணினா உங்களுக்கு 3 வரும் இதை நீ கட் பண்ணால் 2 வரும் ஸோ -3 × 2 இஸ் ஈக்குவல் டு -6 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் மைனஸ் கட் பண்ணிடலாம் ரைட்டா அல்லது சம்முக்கு செய்வோமே. ஸோ -3/13 டிவைட் பைன்னு இருக்குது டிவைட் பை 3ன்னு இருக்குது என்ன பண்ண இன்ட்டுன்னு போட்டு 3/1 இருக்குது 1/3 போடுறேன் ஸோ 1/-3 திருப்பி இந்த மைனஸ் கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை 3 கட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இஸ் ஈக்குவல் 1/13. சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் பட் நிறைய பேர் தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு ஐடியா கிடச்சி நம்புகிறேன் சரியா. ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ரைட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ -2 -6 அந்த மைனஸை கட் பண்ணிடலாம் சரியா. ஸோ 2 × போட்டால் மாற்றி போடணும் 15/6ன்னு போட்டுக்கலாம். இதை கட் பண்ணால் உங்களுக்கு 3 போடுவீங்க இதை கட் பண்ணால் 5 போடுவீங்க ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 5 முடிஞ்சு போச்சு சரியா. ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் a + b டிவைட் பை a - b ஓகேவா. இது வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தான் ஏ வேல்யூ கொடுத்துட்டான் 2 சம் இருக்குது அதில் ஒரு சம் ஏ வேல்யூ கொடுத்துட்டான் பி வேல்யூ கொடுத்தான் இன்னொரு சம் ஏ கொடுத்தான் பி கொடுத்துட்டான். நான் அதான் ஒன்று பண்ணுறேன் இல்லை 2 பண்ணுறேன் எதுக்கு உங்களுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு ஆனால் படிச்சுக்கோங்க சரியா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏக்கு 1/2 போடணும் பிக்கு 2/3 போடணும். ஸோ போட்டுக்கலாமா 1/2 போட்டுக்கோங்க. ஸோ பிக்கு வந்து 2/3 ஸோ ப்ளஸ் 2/3 அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறேன் அவ்வளோதான். டிவைட் பை a - b ஸோ 1/2 - 2/3 போட்டாச்சா. அடுத்து நான் எல்சியம் எடுக்கணும். ஸோ எடுத்துக்கலாம். ஸோ 2 கொஞ்சம் எல்சியம் 6 வரும் 6 போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து 2 கூட எதை இன்ட்டு பண்ணால் 6 வரும் 3 ஸோ 3 × 1 3 போட்டுக்கோங்க. 3 கூட என்ன இன்ட்டு பண்ணால் 6 வரும் 2 ஸோ 2 × 4 4 போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே வரப்போகுது. ஸோ 3 - 4/6ன்னு போட்டுடலாம். என் நம்பர் சேம் தானே ஜஸ்ட் மைனஸ் போட்டு முடிச்சலாமா. இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது 3 + 4 7 அப்போ 7/6 கீழே என்ன இருக்குது 3 - 4 -1 வெறும் ஒன்றும் இல்லை -1 நம்பர் இருக்குது பெருசுக்கு தான் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் வரும். ஸோ -1/6 இந்த -1/6 மேலே கொண்டு போகலாமா. ஸோ கொண்டு போயாச்சு என்ன ஆயிரும் இன்ட்டு ஆமாம் 6/-1 வரும் ரைட்டா. ஸோ 6ம் கட் பண்ணிக்கலாம் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் மேலே கொண்டு போய்க்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு -7 ஆன்சர் சரியா. ஓகேவா. ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் ஏக்கு வந்து -3/5 பிக்கு வந்து 2/15 ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா பண்ணிக்கலாம். ஸோ -3/5 போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ் 2/15 போட்டுக்கோங்க ஓகேவா. டிவைட் பை சேம் தான் -3/5 - 2/15 எல்சியம் எடுத்துக்கோங்க. எல்சியம் வரும் 15 தான் வரும் போட்டாச்சு. 5 கூட 3 இன்ட்டு பண்ணால் 15 வரும் 3 × 3 9 ஸோ -9 போட்டுக்கலாம். 15 கூட 1 இன்ட்டு பண்ணால் 15 வரும் அந்த 1 கூட 2 இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ +2 ரைட்டா. டிவைட் பை கீழே என்ன தான் வரும் 15 தான் வரும் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ -9 - 2 ஏன்னு புரியுதில்ல இந்த ப்ளஸ் மைனஸ் வித்தியாசம் இருக்குது நான் அதை வந்து மாற்றி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ -9 + 2 என்னது மைனஸ் கீழே இருந்தேன் -7/15 வரும். ஸோ டிவைட் பை என்ன இருக்குது -9 - 2 அப்போ என்னது -11 ஸோ -11/15 ஸோ மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா ஒரு -7/15 மேலே போகும்போது என்ன ஆயிரும் 15/-1 போகும் 15 கட் ஆயிரும் மைனஸ் கட் ஆயிரும். ஸோ 7/11 முடிஞ்சா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை 1/2 + 3/2 1/2 ஆஃப் ஓகேவா. ஸோ ஆஃப் மீன்ஸ் அந்த ப்ளஸ் ஆஃப் அந்த ஆஃப் சரியா. ஸோ வெறும் ஆஃப் இல்லை ஆஃப் இன்டூ ஆஃப் போயிடும். ஸோ ஜஸ்ட் ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3/2 - 2/5 டிவைட் பை 3/10 × 3 பார்க்க சம் ஈஸி மாதிரி தெரியும். ஆர்வ கோளாறு தாறுமாறாக பண்ணி கொஸ்டின் நாஸ்தி பண்ணிடக்கூடாது சரியா. நமக்கு ரூல் இருக்குது போர்டு மார்க்ஸுங்க ரூல் இருக்குது. அந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக ஆன்சர் வரும். இதை ஃபாலோ பண்ணாட்டே ஆன்சர் வரும் தப்பாக வரும் சரியா. ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அந்த போர்டு மார்க்ஸ் படி ஃபஸ்ட் என்னது BODMAS அழிச்சிட்டு ஓகே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிக்கணும் அடுத்து ஆஃபை முடிக்கணும் அப்புறம் டிவிஷன் முடிக்கணும் அப்புறம் மல்டிபிகேஷன் அப்புறம் அடிஷன் அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் போகணும். சும்மா ஃபஸ்ட்டு +ப்ளஸில் போயிடக்கூடாது. அங்கே என்ன ப்ராக்கெட்லாம் முடிச்சுட்டு ப்ளஸ் பண்ணிக்கணும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சிடுவோம் சரியா. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் மைனஸ் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நான் ப்ராக்கெட் தான் முடிக்கிறோம். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுனாலும் சரி முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு நிறையா இருக்குது இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னால் அதுக்கும் போர்மஸ் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து மைனஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் அந்த மைனஸ் வந்து முடிச்சிடலாம் சரியா. ஸோ எல்சியம் எடுத்துக்கலாம். இந்த 3/2க்கும் -2/5க்கும் என்ன வரும் எல்சியம் 10 வரும். 2 கூட எதை இன்ட்டு பண்ணால் 10 வரும் 5 ஸோ 5 × 3 15 மேலே போட்டுக்கலாம். -5 கூட எதை இன்ட்டு பண்ணால் 10 வரும் 2 ஸோ 2 × 2 4 ஸோ 4 மேலே போட்டுக்கலாம். ஸோ ப்ராக்கெட்டை முடிச்சுக்கலாம் சரியா. ஸோ டிவைட்ஸ்ன்னு இருக்குது அதை இன்ட்டு பண்ணி 10/3 போட்டுக்கலாம் அஸ் யூஷுவல் தான். ஸோ இன்ட்டு 3 இந்த பக்கம் ஒரு 1/2 இருக்குது 1/2 ப்ளஸில் இருக்குது மாற்றி ப்ளஸை விட்றாங்க அப்புறம் இன்ட்டு மாறி போயிடும் ரைட்டா. ஸோ 50 - 4 என்ன உங்களுக்கு 11 ஸோ 1/2 இன்ட்டு ப்ராக்கெட்லேயே போட்டுருவோம் அதில் ப்ராக்கெட் எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. இன்ட்டு 11/10 இன்ட்டு 10/3 இன்ட்டு 3 இப்போ நான் வந்து 3 கட் ஆயிரும் 10 கட் ஆயிரும். அப்போ என்ன பாக்கி இருக்குது உங்களுக்கு
1/2 into 11 பாக்கி இருக்கு ரைட்டா. ஸோ இதுக்கு என்னதான் இதை கண்டுபிடிச்சலாம் அப்படி தானே. சாரி இன்டூவில் பார்த்தீங்களா மாட்டு பார்த்தீங்களா இன்டூவில் என்னது ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் சாரி ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ 1/2 + 11 எல்சிஎம் 2 வரும். ஸோ கிராஸ் இன்ட்டு பண்ணிக்கலாம் 1 × 1 1 11 × 22 ஸோ 22 போட்டுக்கலாம். 22 + 1 23 22/2 சாதாரண என்னது எல்சிஎம் தான். ஸோ ஆன்சர் வந்து 23/2 வரும் ஓகேவா. ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஷோ தட் இட் இஸ் ரேஷனல் நம்பர் பிட்வீன் 11 and 12 கொடுத்துருக்கான். ஸோ வர ஆன்சர் வந்து 11க்கும் 12க்கும் இடையில இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படி தானே. அப்போ இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா. ஸோ 23/2 அப்படிங்கிறது 11க்குள்ளேயும் 12க்கும் வந்து கெஸ் பண்ண முடியுமா. கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும் கொடுத்து நம்ம வந்த ஆன்சர் என்ன பண்ணணும் இங்கே ஒரு மிக்சர் ப்ராசஸ் காப்பு பின்னத்துக்கு மாற்றிக்கணும். ஸோ என்ன பண்ணுவீங்க 2 கீழே இருக்குது அந்த 2 கீழே போட்டுக்கோங்க. ஸோ 2 கட் பண்ணால் 11 டைம்ஸ் போகும் கரெக்டாக. ஸோ 2 × 11 22 11 போட்டுக்கோங்க. ஸோ ரிமைண்ட் 1 இருக்குது அது மேலே போட்டுக்கலாம். ஸோ 11 1/2 ஸோ 11 2 22 + 1 23 ஸோ 23/2 இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த நம்பர் வந்து 11க்கும் 12க்கும் இடையில வரும். 11 தாண்டிட்டுல 11 1/2 11.5 11.5 அப்படிங்கிறது 11க்கும் 12க்கும் இடையில வரும். ஸோ கொடுத்துக்க 7 கரெக்டு தான் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் அப்படி தான். ஸோ ப்ராக்கெட் நிறையா கொடுத்துருக்காங்க கொஞ்சம் விட்டுற வராது நமக்கு சின்னதுலேருந்து போகணும் சரியா. ஸோ ப்ராக்கெட்லேருந்து சின்னலேருந்து போகணும். ஃபஸ்ட்டு ஒன்றா முடிச்சிடுவோம் சரியா. ஸோ என்ன இருக்குது 11/8 × -6/33 அப்போ கட் பண்ணால் இதையும் கட் பண்ணுவீங்க. ஸோ கீழே 3ன்னு இருக்கும் இதை நீ கட் பண்ணால் உங்களுக்கு 2ன்னு இருக்கும் போட்டுக்கலாம். ஸோ -2/8 இருக்கும் அதை நீ கட் பண்ணால் என்ன வரும் -1/4 இருக்கும். ஸோ -1/4 போட்டுக்கோங்க சரியா. எல்லாம் ப்ராக்கெட் தானே அதனால் எல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ -1/4 அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குது ஒரு ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கேயும் கட் பண்ணலாம் அப்படி தானே தனியாக பண்ணுவோமா அதை தனியாக பண்ணிக்கலாம். 1/3 இருக்குது ப்ளஸ் 3/5 × 20/9 இருக்குது அப்படி தானே. ஸோ இதை கட் பண்ணால் அங்கே 3 போட்டுக்கலாம் இதை நீ கட் பண்ணால் 4 போட்டுக்கலாம். ஸோ 4/3 + 1/3 என்ன வரும் 5/3 அதை அப்படிங்க போட்டுக்கோங்க. ஸோ 5/3 அடுத்து என்னது இந்த டேர்ம் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ 4/7 இது கட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ என்ன இருக்குது -4/5 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் ஆகி போயிடும். ஸோ +4/5 எல்சிஎம் எடுத்துக்கலாமா. ஸோ 4, 3, 5 எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு 60 வரும் ஓகே போட்டுக்கோங்க. 4 கூட எந்த நம்பர் இன்டு பண்ணால் 60 வரும் 15. ஸோ 15 × -1 -15 ஸோ -15 போட்டுக்கலாம். ப்ளஸ் 3 கூட எதை இன்டு பண்ணால் 60 வரும் 20. ஸோ 20 × 5 100 போட்டுக்கலாம். ப்ளஸ் 5 கூட எதை இன்டு பண்ணால் 60 வரும் 12 5 60. ஸோ 12 4 சார் 48 ஸோ 48 போட்டுக்கோங்க. ஸோ -15 + 100 + 48 சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 133/16 கிடைக்கும். சம் பண்ணி போடுறதான் சரியா. 133/60 கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 133/60 சரியா. தொண்டை போகுது ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் அப்படி தான் சரியா. 1 சால்வ் பண்ணலாம். ஸோ 4/3 போட்டுக்கோங்க இன்ட்டு மாற்றி போட்டுக்கலாம். ஸோ -7/8 போடுவீங்க. ஸோ கட் பண்ணலாமா கட் பண்ணலாம். கட் பண்ணால் அந்த 2 வந்துடும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் -7/6 ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் சரியா. அடுத்த டைம் என்ன மைனஸ் போட்டிருக்காங்க. ஸோ 4 கட் ஆயிரும் 3 கட் ஆயிரும் மைனஸ். ஸோ -1 போட்டுக்கலாம். அடுத்து ப்ளஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் 4 கட் ஆயிரும் அப்படி தானே. ஸோ -1/3 இருக்கும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இதை அழிச்சிருவோம் -1/3 ஓகேவா வந்து போச்சா. அடுத்து எல்சிஎம் எடுக்கணும். 6,1,1 3க்கு எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. எல்சிஎம் 6 வரும். 6 கீழே போட்டுக்கலாம். 6 கூட எதை இன்ட்டு பண்ணால் 6 வரும் 1 தான். ஸோ 1 × -7 -7 போட்டுக்கோங்க. அடுத்து கீழே 1 இருக்குது. 1 கூட 6 இன்ட்டு பண்ணால் 6 வரும் அப்படி தானே. 6 × -1 -6 3 இருக்குது 6 இருக்குது 3 கூட எது என்ன 6 வரும் இன்ட்டு 2 6 வரும். அப்போ இந்த இன்ட்டு 2 இது கூட இன்ட்டு பண்ணிக்கணும் சரியா. ஸோ 2 × 1 2 மைனஸ் இருக்குது அதனால் -2 அப்போ -7 -6 -2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் -15 வரும். ஸோ -15/6 இது கட் பண்ணிக்கலாம். 3 கட் ஆகும். கட் பண்ணிங்கன்னா -5/2 உங்களுக்கான ஆன்சர் சரியா. ஸோ ரெகுலராக எல்லா சம்ஸும் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பீடு வரும் சரியா. இல்லை அப்படின்னா ஸ்பீடு வராது கஷ்டம் சரியா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். A student had multiplied a number by 4/3 instead of dividing by 4/3 and gets 70 more than the correct answer. Find the number. இதே மாதிரி மாடலில் என்ன பண்ணுறோம் எக்ஸாம்பிள் 7 பார்ட்டியில் பார்த்துருந்தோம். அதை பார்த்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிப்பீங்க. அதை பார்க்காதவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்காது புரிஞ்சிருக்காது சரியா. ஸோ அதை பார்த்துருவாங்க அப்போ ஈஸியாக இருக்கும். சேம் மாடல் தான் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துட்டா நம்பர் இருக்குது. அந்த நம்பர் கூட என்ன பண்ணணும் நீங்கள் 4/3 இன்ட்டு பண்ணணும். தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த நம்பர் கூட அந்த 4/3 டிவைட் பண்ணிட்டார். இதான் கொடுத்துருக்கான் அதுதான் கொடுத்துருக்கான். ஸோ மாற்றிக்கலாமா. ஸோ 4h/3 போட்டுக்கலாமா. இந்த 3 மேலே போயிருமா அப்படின்னா ஒரு 3h/4 போட்டுக்கலாமா. இப்போ என்ன கொடுத்துட்டான்
ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 70 மோர்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துதான் அர்த்தம். ஸோ போட்டுக்கலாம் 4x/3 minus 3h/4 is equal to 70. சரியா? எல்சிஎம் எடுங்க 3க்கும் 4க்கும் 12 வரும். ஸோ 12 போட்டுக்கலாம். 3 கூட எதை இன்ட்டு பண்ணால் 12 வரும்? 4. ஸோ 4 × 4 16 16hன்னு போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் 4 கூட தான் இருக்குது. 4 கூட எதை இன்ட்டு பண்ண 12 வரும்? 3. அந்த 3 கூட இந்த 3 இன்ட்டு பண்ணிக்கோங்க. 3 3 are 9. ஸோ minus 9h is equal to 70. So 60 minus 9 7. So 7h/12 is equal to 90. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். சாரி 70. ஸோ கட் பண்ணால் 10 வரும். சரியா? இப்போ h is equal to 10 into 12 போடுவீங்க. ஸோ இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஆன்சர் 120. சரியா? ஸோ இதே கொஸ்டின் ஆல்ரெடி என்ன பண்ணுறோம் எக்ஸாமில் பார்த்துருந்தோம். அதை பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் 11th கொஸ்டின். த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தி சம் 3/4 + 5/6 + -7/12 இஸ் டேஷ் கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சிம்பிள் பண்ணிக்கணும். சால்வ் பண்ணிவிட்டு என்னோட பார்க்கணும். ஸோ பண்ணலாமா? ஸோ இங்கே பண்ணிடுவோமே. 4 6 12 எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா 12 தான் வரும். 12 போட்டுக்கோங்க. டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 12 4. ஸோ 4க்கு 12 எத்தனை டைம்ஸ் போவோம்? அதில் 12 சொல்லிட்டேன். 4 கூட எதை இன்ட்டு பண்ண 12 வரும்? 3. ஸோ 3 × 3 9 ப்ளஸ் 6 கூட எதை இன்ட்டு பண்ண 12 வரும்? 2. ஸோ 2 × 5 10 ப்ளஸ் 10. அடுத்த ப்ளஸ் சின்ன மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. 12 கூட எதை இன்ட்டு பண்ணால் 12 வரும்? 1. ஸோ 1 × 7. ஸோ 7 போட்டுக்கோங்க. சரியா? 9 + 10 - 7 is equal to 12. 12/12 is equal to 1. ஆன்சர் எங்கே இருக்குது? என்ன இருக்குது? 1. முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் இது சால்வ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட் ப்ராக்கெட் முடிச்சிடணும். எல்சிஎம் 8 வரும். ஸோ 4 × 2 தான் 8. ஸோ இந்த 2 வச்சு இது இன்ட்டு பண்ணுவீங்க. 6 போட்டாச்சு. -8 × 1 தான் 8. அந்த 1 வச்சு 5 இன்ட்டு பண்ணுவீங்க. ஸோ 5 × 1 5 போட்டாச்சு. ப்ளஸ் 1/2 வச்சுக்கலாம். 6 - 5 1. ஸோ 1/8 + 1/2. எல்சிஎம் என்ன வரும்? 8 தான் வரும். ஸோ கட் பண்ணி பார்த்துக்கலாமா? 8. ஸோ 8 × 1 தான் 8. ஸோ 1 × 1 1 போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் இங்கே 2 × 4 தான் 8. இந்த 4 × 1 4 போட்டுக்கோங்க. ஸோ 5/8 முடிஞ்சு போச்சா? இதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். என்ன எங்கே இருக்குது சாய்ஸ்? 5/8 என்ன இருக்குது? டி சாய்ஸ். சரியா? ஸோ டி சாய்ஸ் தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3/5 × 5/8. ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். 3/4 × 5/8 போடுவேன். அப்போ இன்ட்டு மாற்றி போட்டுருவேன். ஸோ 2/1. ஸோ இதை கட் பண்ண 4 வரும். மீதை கட் பண்ண முடியுமா? கட் பண்ண முடியாது. ஆமாம், முடியாது. ஸோ 5 × 3 15. 8 4 4 16. எங்கே இருக்குது? என்ன இருக்குது? 15/16. புரிஞ்சிச்சுலாம்? 14th கொஸ்டின் 15/16. ஓகே, முடிஞ்சு. அது 15th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் திஸ் ரேஷனல் நம்பர்ஸ் வில் ஹேவ் அடிக்டிவ் இன்வர்ஸ்னு கேட்குறாங்க. எந்த கொடுத்துருக்க நம்பர்ஸில் எதுக்கெலாம் வந்து அடிக்டிவ் இன்வர்ஸ் இருக்குது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் என்ன உண்டு? அடிக்டிவ் இன்வர்ஸ் உண்டு. 7க்கு உண்டு -7. இதுக்கு உண்டு என்னது? +5/7. இதுக்கு என்னது? -0 அல்லது +0 எதனாலும் ஓகே. ஸோ எல்லாத்தையுமே உண்டு. ஸோ டி சாய்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். சரியா? ஸோ தமிழ் மீடியம் புக்கு எது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் புக்கும் இருக்கும், இங்கிலீஷ் புக்கும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் உங்களுக்கு புக்கு வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான புக்ஸ்க்கான ரிவ்யூ கொடுத்துருப்போம். அந்த ரிவ்யூ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த புக்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல நல்ல புக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.